7 நிமிஷங்கள் சிறுகதை. ஆசிரியர் சுபஸ்ரீ அவர்கள். அமைதியற்ற உள்ள நிலை, அனிமிக் உடல் இரண்டுமே அந்த தாயிடம் காணப்பட்டது. சில டானிக்குகளை எழுதி கொடுத்து பயப்பட வேண்டாம் என்று உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்தேன். பிரசவத்துக்கு 1 மாதம் முன்பு செக்கப்புக்கு வந்திருந்தாள். பரிசோதிக்கையில் கர்ப்பப்பையில் சிசு மாறு நிலையில் இருப்பதை உணர்ந்தபோது அதிர்ச்சி ஏற்பட்டது. பொதுவாக பிறப்பதற்கு பல மாதங்கள் முன்பு கருவின் தலை கீழ் நோக்கி இருக்கும். மாறு பிரசவம் என்பதால் முதலில் தலைக்கு பதிலாக குழந்தையின் கால்கள் வெளிவர தொடங்கும். ஆபத்தான நிலை. இத்தகைய சிசுக்கள் உயிருடன் பிறப்பது துர்லபம். காரணம், தொப்புள் கொடி குழவியின் தலைக்கும் தாயின் பெல்விஸ் எலும்புக்கும் இடையில் நசுங்கிவிடும். இதனால் பிராணவாயு சிசுவின் இரத்த ஓட்டத்தில் கலக்க முடியாமல் குழந்தையின் சுவாசம் தடைப்பட்டு செத்துவிடும். இந்த மாதிரி மாறு பிரசவங்களில் டாக்டர் ஒருவர் அருகில் இருந்து கால்கள் வெளியில் தெரிந்த பிறகு தக்க தருணத்தில் சிசுவை லாவகமாக இழுத்து வெளிக்கொணர்ந்தால் சேய் உயிர் பிழைக்கும். எனது நர்சிங் விடுதியிலே உள்ள ஆபரேஷன் தியேட்டரில் வேதனையால் அந்த தாயார் முணங்கிக் கொண்டிருந்தாள். மாறு கேஸ் என்பதால் முழு கவனத்துடன் இருந்தேன். முதலில் கால் தென்பட்டது. மெதுவாக இழுத்துவிட்டு இன்னொரு காலை பற்றினேன். அது சரியாக பிடிபடவில்லை. மீண்டும் மெல்ல இழுத்தேன். சிசு கீழே இறங்கிற்று. அது பெண் என்று தெரியும் அளவுக்கு. எனக்கு தூக்கி வாரி போட்டது. அதன் வலது கால் இடது காலின் முட்டி வரையிலும் குலைந்து தொங்கிற்று. விஷயம் தெளிவான போது எனக்கு சுரீர் என்றது. ஓர் ஊனமான பெண் சிசு இந்த உலகத்தில் ஜனனமாவதற்கு திணறிக் கொண்டு இருந்தது. எனது இரத்த நாளங்கள் தெரித்தன. மனதிலே பெரும் போராட்டம். அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் அன்னைக்கு இந்த செய்தி பேரிடியாக அல்லவா இருக்கும்? என் முன்னால் பல காட்சிகள் ஜனித்தன. தோளிலே ஊன குழந்தையை ஏந்தியபடி நெஞ்சிலே நம்பிக்கையை வரவழைத்து கொண்டு ஊர் ஊராக மருத்துவ விடுதிகளில் ஏறி இறங்கும் தாயார். நிபுணர்களின் கால்களில் விழுந்து என் செல்வத்தை நேராக்குங்கள் என்று கெஞ்சி செல்வத்தை கரைக்கும் காட்சி. சாமியார்களையும் தாயத்துக்களையும் கோவில்களையும் நோன்புகளையும் நம்பி அலையும் பெற்றோர். அது மட்டுமா, தன்னை சுற்றிலும் பாண்டியாடும் பல வகை பெண்களையும் குதிபோடும் சிறுமிகளையும் நாட்டியமாடும் சிநேகிதிகளையும் கண்டு மரமிட்ட கால்களுடனும் மறுத்துவிட்ட உணர்ச்சிகளுடனும் பெருமூச்சு விடுமோர் ஊனப்பெண். வருங்காலத்திய இத்தனை சோக நிகழ்ச்சிகளுக்கும் பல்லாண்டு நீளக்கூடிய வேதனைக்கும் ஆரம்பமே இல்லாமல் செய்துவிட முடியாதா? முடியும். அதன் விசை என் விரல்களில் இருக்கிறது. மாறு பிரசவங்களில் 10க்கு 1 பிழைத்தால் அதிசயம். எனது மருத்துவ கைகள் உரிய காலத்திலின்றி தாமதமாக இயங்கினால், அந்த சில நிமிடங்கள் நான் சும்மா இருந்துவிட்டால், தாயாருக்கு குழந்தையின் சாவு முதலில் அதிர்ச்சியாக இருக்கும். பிறகு காலில்லாத குறையை கேள்விப்பட்டால் இத்தகைய அவலம் இறந்ததே நலம் என்று தேற்றிக்கொள்வாள். கொஞ்ச நஞ்சம் குறை இருந்தாலும் அடுத்து வரும் ஆரோக்கிய குழந்தையின் ஆடல் பாடல்களில் இந்த இழப்பை அவள் மறந்து விடுவாள். எனது அந்தரங்கம் எச்சரித்தது. இந்த ஆக்கமற்ற பிண்டத்தை பிரசவிக்கச் செய்து துக்கம் நிரம்பிய வாழ்க்கையை அவர்களுக்கு அளிக்க வேண்டாம் என்று கூறிற்று. இந்த சிசு இன்னும் காற்றை ஸ்பரிசிக்கவில்லை. என்றுமே மூச்சுவிட முடியாதபடி செய்து தாயின் வருங்கால பெருமூச்சை நீக்கிவிட. உன் கைகளை கட்டிக்கொள். சாவு தானாக நிகழ்ந்துவிடும். அவசரப்பட்டு உதவி செய்த அவலத்தை அளித்து விடாதே. உனது மருத்துவ மனசாட்சி உறுத்துமே என்று உறுதி குலைகிறாயா? ஊன வடிவை பெற்றோர்களுக்கு அளித்து நீ தரப்போகும் நீடித்த துன்ப வழியை விட இந்த பழி பெரிது அல்ல. அதன் பிறப்புக்கு மருத்துவனாகிய நீ உதவினால் பின்னர் ஏனடா இதற்கு உயிரோட்டினோம் என்றுதான் கழிவிறக்கம் கொள்ள நேரிடும். எனது உள்ளம் போராடிக்கொண்டே இருந்ததானால் கைகள் என்ன செய்தன? நர்ஸிடமிருந்து ஒரு ஸ்ட்ரைப் துண்டு வாங்கி சிசுவின் கால்களை மூடின. வெளிப்புற குளிர்காற்று தாக்கி சிசுவின் மார்பு விரிவடைந்து விளைவு விபரீதமாகிவிடக்கூடாது என்ற தொண்டின் கதகதப்பினூடே ஒரு காலை ஸ்பரிசித்தேன். குழலாடும் மற்றொரு கால் என் விரல்களை உராய்ந்தது. அது குழந்தையின் வருங்காலத்தை நினைவுபடுத்தும் ஷாக்காக அமைந்தது. ஒரு முடிவுக்கு வந்தேன். கடிகாரத்தின் மீது என் கண்கள் ஓடின. மொத்தம் 7 நிமிஷங்கள் தேவை. 3 நிமிடங்கள் ஓடிவிட்டன. தியேட்டரில் எல்லோரது ஜோடி கண்களும் என்னையே குத்திட்டு நின்றன. குழந்தைக்கு உரிய குறையை பற்றியோ எனது மன போராட்டம் பற்றியோ அவர்களுக்கு தெரியாது.
இந்த 6 கேசுகளில் எந்த வித்தை புரிந்து ஒரு வெற்றிகரமான டாக்டர் என்பதை நிரூபிக்கப் போகிறேன் என்ற ஆர்வத்தோடு நோக்கும் கண்கள். எண்ணற்ற 6 கேசுகளில் உயிருற்ற குழந்தையை ஏந்தி பெரிதுவக்கும் தாயாருக்கு அளித்ததை எனது உதவியாளர்கள் கண்ணுற்று இருக்கின்றனர். ஒரு சில கேசுகளில் நான் தோல்வி உற்றதையும் கண்ணுற்று இருக்கின்றனர். மருத்துவன் என்ற முறையிலே எனக்கு சாத்திரமும் அனுபவமும் கற்பித்த சிகிச்சை முறைகளை என் கைகளுக்கு ஏவாமல் வாழாதிருந்தேன். கடிகாரம் டிக் டிக் என்று ஒலித்தபடி இருந்தது. குழந்தையின் கொடி மூலம் நாடியை உணர்ந்தேன். மேலும் 2-3 நிமிடங்கள் போதும். இருந்தாலும் சிசுவை இன்னும் சற்று கீழே இழுத்தேன். கைகள் தெரிந்தன. திரும்பவும் டவல் அடியிலே கைகளை விட்டபோது குழந்தையின் ஊனக்கால் எனது கைகளை உராய்ந்தது. தாய் சேய் நலம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மருத்துவ கைகள் உள்ள எனக்கு அது முள்ளாக உறுத்திற்ற. கடிகார முள் நகர்ந்தது. தலை வெளியே வராத சிசுவின் உடலிலே ஒரு சலனம். பிறப்பின் போராட்டம். இந்த பூமியிலே ஜனிப்பதற்காக ஒவ்வொரு கருவும் சக்தியும் ஜீவனும் மிகுந்து ஏற்படுத்தும் உயிர் துடிப்பு. என்னால் தாங்க முடியவில்லை. எனது எண்ணக்கரு சிதைந்தது. எனது மருத்துவ உந்துணர்ச்சி விழித்து கொண்டது. கைகள் மளமளவென்று வேலை செய்தன. ஊனக்குழந்தை மண்ணிலை பிறந்து குரல் கொடுத்தது. நான் நினைத்தது எல்லாம் நடைபெறவே செய்தன. அன்னை அழுதாள். தகப்பனார் கவலைப்பட்டார். உற்றார் சிறுங்கினர். இவற்றுக்கிடையே ஊனம் தங்கிவிட்டது. அதற்கு பிறகு 2 முறை அந்த தாயாரை சந்தித்தேன். வேலூர் பம்பாய் என்று ஓடிக்கொண்டு இருந்தாள். பின்னர் பார்க்கவில்லை, கேள்விப்பட்டதுதான். வருடங்கள் மறைந்தன. அன்றைக்கு 7 நிமிடங்கள் உறுதியாக நின்று நொண்டி குழந்தைக்கு உயிர் கொடுக்காமல் இருந்து ஒரு பெரும் சோகத்தை தவிர்த்து இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் மட்டும் பல ஆண்டுகள் என்னை அரித்து கொண்டே இருந்தது. நர்சிங் ஹோம் இப்போது 2 அடுக்காக வளர்ந்துவிட்டது. எனது பெயரும் கூடத்தான். எனக்கு சங்கீதத்தில் உள்ள ஆர்வத்தால் உள்ளூர் சங்கீத சபையின் நிர்வாக பொறுப்பிலே என்னையும் போட்டியிருந்தார்கள். அன்று ஒரு வீணை கச்சேரி. பாதி கச்சேரி கேட்கத்தான் பொறுமை இருக்கும் என்று முன்கூட்டிய முடிவுடன் தான் போயிருந்தேன். ஆனால் அந்த பெண்ணின் வீணை வாசிப்பு என்னை மெய்சிலிர்க்கச் செய்தது. அப்பா, உயிருள்ள ஸ்வர கோவைகளை எப்படி கொட்டி கொண்டிருந்தாள்! மரமும் தந்தியுமான கூட வாத்தியத்திலிருந்து கமகம், கார்வை, குலைவு யாவும் ஒருங்கே அமைந்த இத்தனை ஜீவக்கலை உள்ள இசையை வெறும் விரல்கள் அழித்துவிட முடியுமா? தன்னை மறைந்த லயம் தன்னிலிருந்தேன். கச்சேரி முழுவதும் இருந்து அனுபவித்தேன். மங்களம் பாடி முடித்தவுடன் பொங்கும் உவகையுடன் மேடை அருகில் சென்றேன். அதற்குள் ஒரு மாது குறுக்கிட்டாள். டாக்டர், என்னை தெரிகிறதா? நான் தான். உங்கள் ஆஸ்பத்திரியில் தான் எனது தலைச்சன் பிரசவம். நான் புன்முறுவல் பூத்தபடி கேட்டு நின்றேன். எத்தனையோ ஜனனம், எத்தனையோ தாய்கள் செய்கள். இவர்தான் வீணை வாசித்த கலைச்செல்வியின் தாயார். காரியதரிசி அறிமுகப்படுத்தினார். டாக்டர், 17 வருடங்களுக்கு முன்பு இந்த குழந்தை உங்கள் நர்சிங் ஹோமிலே பிறந்தாள். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஒரு 6 கேஸ். கால் ஊனமாக ஒரு பெண் சிசு. அவளே தான் டாக்டர் இவள். ஆரம்ப காலத்தில் நடக்கவே முடியாது இருந்த இருக்கையில்தான் பிறகு வீணை வாசிக்க கற்றுக்கொண்டாள். நேரமெல்லாம் அதிலேயே செலவழித்தாள். பயிற்சி, சாதகம், அதிலே அவள் தனது ஊனத்தை மறந்தாள். விதுஷி ஆகிவிட்டாள். பிறரை எதிர்பார்த்து தத்தளிக்கும் ஊன வாழ்க்கையின் கசப்பை இசை கரைத்து விட்டது. தன்னுடைய நொண்டித்தன்மைக்கு அப்பால் ஒரு விதுவ திறமையை ரசிகர்கள் காண முடியும் என்ற தெம்பு பிறந்தபோது அவள் ஊனத்தை வென்றுவிட்டாள். செயற்கை கால்தான், ஆனால் ஆட ஓட முடியும். பிரைவேட்டாக பியூசி வேறு போகிறாள். முன்பு பம்பாய், கல்கத்தா என்ற மனபாரத்துடன் மருத்துவத்தை நோக்கி ஓடினாளே, இப்போது வீணையும் வித்வத்தையும் சுமந்து கொண்டு போகிறாள். டாக்டர், இது நீங்கள் கொடுத்த பிச்சை. உங்கள் செல்வம் டாக்டர், உங்கள் செல்வம். தாயாதான் எப்படி ஒரு நிமிஷத்தில் தன் இருதயத்தை திறந்து கொட்டிவிட்டாள். எழில் பொங்கும் விழியோடு பெண் அருகிலே வந்து நமஸ்தே என்றாள். அடி பெண்ணே, இவர்தான் உனது முதல் டாக்டர், நம்ம டாக்டர். தாயின் குரல் விம்மிற்ற. இவர்தான் உன்னை இந்த உலகத்துக்கு உயிரோடு அழைத்தார். இவர் இல்லாவிட்டால் உன்னை கண்டிருக்கவே முடியாது. நீ பிறந்த செய்தியை எனக்கு இவர்தான் முதலில் தெரிவித்தார். கண்களை துடைத்து கொண்டாள். வாமா என்று கலை செல்வியை அழைத்தேன். செவ்விய வதனம், வளர்ந்த உடல், மரக்காலை மறைக்க தளைய தளைய புடவை,
அவளது கை விரல்களை பற்றி கொண்டேன். அன்று இந்த ஜீவனின் உயிர் எனது விரல்களுக்குள்ளே அடங்கி கிடந்தது. தியேட்டர் அறையிலே சப்தித்த கடிகாரத்தின் ஓட்டம் என் நினைவுக்கு வந்தது. அந்த 7 நிமிடங்கள் மீண்டும் என் மனதிலே ஊசலாடின. ஊனத்தோடு வளைய வந்து வேதனைக்கு வித்தாகும் என்று எண்ணிய சிறு கூடு இப்போது சப்த ஸ்வரங்களை இசைத்து ஒவ்வொரு முறையும் உயிருள்ள சங்கீதத்தை வழங்கி ஒவ்வொரு ரசிக உள்ளத்திலும் புதிய ஓட்டத்தை எழுப்பி வருகிறது. நினைக்கவே நெஞ்சு கூசுகிறது. ஏழிசை பயனை இழக்க இருந்தோமே, இந்த ஜீவனுக்கு வாழும் தகுதி இருக்கிறதா என்பதை எடை போட்டு கொண்டிருந்த எனது சிறுமையை எண்ணினேன். ஒவ்வொரு பிறவிக்கும் இறைவன் ஒரு பணி இட்டு வைத்திருக்கிறான். இந்த இயற்கை நியதியிலே குறுக்கிட்டு மானுடன் நீதிபதியாக இருக்க முயலுவது அறிவீனமல்லவா? நீ நன்றாக இருமா என்று வாயார வாழ்த்தி விடை கொடுத்தேன். ஊனக்காலை ஊன்றி ஊன்றி அவள் தூர சென்றாள். பெண்ணே, போய் வா. 17 வருடங்களாக என் மனதிலே சுமையாக இருந்த பெரும் குறையை உனது வீணையின் நாதம் போக்கிவிட்டது. காலிலே உனக்கு ஊனம் இருந்தால் என்ன, விரல்களிலே உனக்கு வித்தையை படைத்து விட்டான் இறைவன். அன்று கச்சேரியிலிருந்து வீடு திரும்பிய போது எனது இதயம் முழுவதும் சுகநாதம் பொங்கிக் கொண்டு இருந்தது. இது பிரபல அமெரிக்க டாக்டர் ஃபெர்டிக் லோமிஸ் என்பவரது அனுபவ கட்டுரையின் அடிப்படை. அன்பானவர்களை, சுபஸ்ரீ அவர்கள் எழுதிய 7 நிமிஷங்கள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.